வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி கிச்சனில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என்னப்பா விஜயமாலா சக்கரவர்த்தி சேனலில் சக்கரவர்த்தி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இது எங்களுடைய அப்பா ஸ்ரீனிவாஸ் சக்கரவர்த்தி. ஹாய் சொல்லுப்பா சப்ஸ்கிரைபருக்கலாம். ஓகே குட். என்ன பண்ண போகிற? யூடியூப்பில் ஒரு ரெசிபி ஒன்று பார்த்தேன். என்ன பார்த்த? பட்டணம் பக்கோடா. ஓகே, பட்டணம் பக்கோடா. ஓகே, ரெடி பண்ணலான்ற ஐடியாவில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்? ஸோ சாமான்லாம் கடலைப்பருப்பு, கடலை மாவு எடுத்து வச்சுருக்கியா? கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். அரிசி மாவு, வெங்காயம் கட் பண்ணி எடுத்துட்டுருக்க, அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஐ திங்க் நீ இதுக்கு இஞ்சி வேணும்னு சொன்னேன். நம்ம பாத்தில் இஞ்சி இல்லையே, அதனால் என்னையா பரவாயில்லையா? ஓகே, பட் நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணிக்கணும் மக்களே. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்ப்பா? இப்போ வந்து நீ நேற்றுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கச்சு சொன்னேன் சோடா உப்பு வேணும் அப்படின்னு சொன்னல. நம்ம சோடா உப்பு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக ஈனோ போட்டுக்கலாம். ஓகே, உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது, உன்னோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் சொல்லு ஃபஸ்ட்டு. நெய் சூடான பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி நெய் உருகினது அப்புறம் ஸோ அந்த ஈனோ பவுடரை போட்டு நல்லா தேய்க்கணுமா? தேய்ச்சி சூடு வரை தேய்ச்சதுக்கப்புறம் மாவை ஆட் பண்ணணும். ஸோ என்ன அப்பா என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த தட்டை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் நெய்யும் சோடா உப்பு போட்டுக்கலாம். நான் ஈனோ போட்டுக்க போகிறேன். நெய்யும் அந்த இதையும் நல்லா சோடாப்பையும் நல்லா கையில் கரக்கரான்னு தேய்ச்சின்றதுக்கப்புறமா மாவு ஆட் பண்ணணுமா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் நெய்யை எடுத்து கொடுக்குறேன் அப்பாவுக்கு. சோப்பா போடட்டும். 1 டீஸ்பூன் இல்லை, ஆனில் தான் இருக்குது, சின்னதாக இருக்கட்டும், கை சுட்டுடும் உனக்கு. 4 ஸ்பூன் வேணுமா? 3-4 ஸ்பூன். ஓகே. நான் இந்த தட்டை வந்து இப்போ லேசாக சுட வச்சுருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். கை சுட்டுடும் பாவம், அப்பாவுக்கு பொறுக்காது. நம்ம மாவு கொஞ்சம் தான் பண்ண போகிறோம், அதனால் ஒரு 2.5-3 டீஸ்பூன் போட்டால் போகிறோம் நமக்கு. நம்ம குவான்டிட்டி கம்மியாக தான் பண்ண போகிறோம். நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஈனோ வந்து நான் ஒரு 1/2 பாக்கெட் போட்டுக்கிறேன், நிறையா போட்டுக்க போகிறது கிடையாது. 1/2 பாக்கெட் தான் போட்டிருக்கேன். அப்பா உன்னால் தேய்க்க முடியறதா பாரு. சுடுறது சூடு இருக்கா? ரொம்ப பரவாயில்லையா? பொறுத்துக்கிற மாதிரி இருக்கா? ஓகே, சூடு இருக்கா? ஆஃப் பண்ணிட்டேன்ப்பா, ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிறியா? வேண்டாம், வெயிட் பண்ணு சுடுறது. இப்போ தேய்ச்சிக்கிறியா அதை? பரவாயில்லையா இப்போ சூடு? பரவாயில்லையா? ஓகே. இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கள் அப்பா அசாத்தியமாக பண்ணுவார். 100 பேருக்கு சமைப்பார். பாவம் இப்போ வீக்னஸ் வந்துடுது உடம்புல, ஒன்றும் பண்ண முடியல. மனசில் ஆசை மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. என்னை விட எங்கள் அப்பா தான் யூடியூப் சேனல் ரொம்ப பார்த்துட்டுருக்கா. ஸோ அழகாக இப்படி தேய்க்க நீட்டாக நுரைச்சின்ற வர மாதிரி வருது பார்த்தீங்களா? பேப்பர் வேணுமா? டிஷ்யூ பேப்பர் போட்டுமா? நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு குழிக்கரண்டியால் கணக்கு எடுத்துக்கிறேன். சாதாரண ஒரு குழிக்கரண்டியால் 3 கரண்டி மாவு போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப அளவு கம்மி தான் எங்கள் வீட்டில், ஆளுங்க சாப்பிட்றதுக்கு இல்லை. ஸோ இப்போ 3 குழிக்கரண்டி மாவு போட்டுருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதுதான் கணக்கு. ஃபஸ்ட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோப்பா. யாரோட யூடியூப் சேனல்னு ஏதாவது ஐடியா இருக்காப்பா? அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே, அப்பாவுக்கு அவ்வளோ தூரம் ஞாபகம் இல்லை. பட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பாருங்கங்க. இந்த ஏஜ்லேயும் அவர் வந்து மறக்காமல் ஞாபகமாக சொல்லின்னு இருக்கார். அது வரைக்கும் பெரிய விஷயம். எங்கள் அப்பா வந்து இப்போ லாஸ்ட் வீக் 85th பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள். முன்னாடியெல்லாம் அப்பா ஃபுல் சமையல் வேலை எல்லாமே பண்ணுவா பாவம். இப்போ வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணட்டுமாப்பா? கட்டி முட்டிலாம் தட்டட்டும். ஓகே, கட்டி தட்டி இல்லாமல் கலந்துக்கணுமா? உப்பு போட்டுட்டுமா இதோட? இவ்வளோ உப்பு போரும்பா. நம்ம அதில் கொஞ்சம் உப்பு கம்மி, நிறையா உப்பு வேண்டாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீ கலந்துன்று. நான் எப்போ வெங்காயம் போடணுமோ அப்போ அகைன் நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் வீடியோவை.
வெங்காயத்தை போட்டுமாப்பா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பாருங்கள், உருண்டையெல்லாம் இல்லாமல் பண்ணிண்டாச்சு. இதுக்கு மேலே நெய் வேண்டாம்ப்பா, நம்ம கொஞ்சம் ஜலம் தெளித்து பிரிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் எண்ணெயை வானலியில் குத்தின்னு இருக்கேன். இது கரெக்டாக ரெடியாகிற நேரம் பார்த்து அதை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஜலம் கொஞ்சம் குத்துட்டுமா? இல்லை, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுன்றலாம். அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே சேர்த்து உருண்டையாக பிடிச்சுன்றலாம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா கட் பண்ண கொத்தமல்லி தழை, இதோட இஞ்சியும் ஆட் பண்ணிக்கணும், உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அழகாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போகிறோம். ஜலம் நிறையா சேர்த்துடாதீங்கோ, கொஞ்சமாகவே ஜலம் சேர்த்து பண்ணுங்கோ. இப்படி அழகாக உருட்டிண்டாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுன்ட்டேன். ஸ்லோலி 1 by 1 அதில் நம்ம போடணும். ரொம்ப சூடு இல்லை, அதான் மிதமான சூடாக இருக்கணுமா. சின்னதில், அதாவது மீடியம் ஹீட் வச்சுக்க சொன்னாப்புல. ரொம்ப ஹெவி தீ பெருசாக வச்சுக்க வேண்டாம். அட் த சேம் டைம் எண்ணெயுமே வந்து மூழ்கிற மாதிரி இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் பெரட்டி போட்டு ரொம்ப ஜென்டிலாக இதை ஹேண்டில் பண்ணணும். ஒன் மோர் திங், உருட்டச்சியும் கூட ரொம்ப அழுத்தி பிடிச்சி உருட்டக்கூடாதுன்னு சொன்னார். இது வந்து ரொம்ப மெதுவாக சாஃப்டாக, இது வந்து மெது பக்கோடான்னு சொல்லுவாங்க போல இருக்குது. அதாவது மெது பக்கோடான்றது வந்து அந்த ஹேண்ட்லிங் வெரி சாஃப்டாக இருக்கிறதுக்கோசரம் பண்ணுறது தான் அந்த மாதிரி. ஸோ 1 by 1 அப்போ அழகாக உருட்டி இருக்குப்பா, போரும். அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். இல்லை வேண்டாம், நீட்டாக பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பண்ண வேண்டாம், கையிலலாம் அன்வான்டாக ஒட்டும். யா போரும், இதுக்கு மேலே போடாத, அடுத்த ஈடுக்கு போட்டுக்கலாம். வெயிட் பண்ணு. சரி, நான் இதை போட்டு எடுத்துடுறேன், நீ போய் உக்காந்துக்கோ. என்ன நிற்க முடியலையா? சரி, ஓகே. இல்லை தொந்தரவுலாம் இல்லை. இதுக்கு மேலே உனக்கும் நிற்கிறதுக்கு முடியாது, பாடி ஷேக் வந்துடும். நான் பார்த்துக்கிறேன். அதாவது இதை அழுக்காமல் எடுக்கணும், இல்லைன்னா நெய் வேறு இருக்கிறதுனால அலண்டு போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் நேரம். ஸோ இப்போ அடுத்த ஈடு போட்டிருக்கேன். முதல் ஈடில் ஒரு சின்ன பிரச்சனையாகிடுது. என்ன பண்ணிட்டார் அவர், கொஞ்சம் ஆர்வ கோளாறில் நெய் குத்துன்ட்டே இருந்தார். அது நெய் வந்து கொஞ்சம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அவர் போட்ட நெய் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் என்ன எடுத்து அலண்டு போக ஆரம்பிச்சுடுத்து. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் கடல மாவை சேர்த்து வேறு ஒரு வானலியில் எண்ணெயை குத்திருக்கேன். ஸோ எண்ணெயை குத்தி இப்போ அடுத்த ஈடு போட்டிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது நன்னா வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நெய்யும் குக்கிங் சோடாவோ இல்லைனா ஈனோவோ போட்டு நீங்கள் அதை பீட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த கையால் தேய்ச்சிக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிட்டா போகிறோம். மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்தால் பதம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ரோல் பண்ணி இறுக்கி பிடிக்காமல் லேசாக பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்துடும். பாவம் அவரால் நிற்க முடியல, போய் உட்காந்துட்டார். நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரி பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல் கன்சிஸ்டன்சியாக வந்துட்டுருக்கு. ஸோ இது பண்ண மிஸ்டேக் என்னென்னா, கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக போட்டுன்றது தான். தயவுசெய்து நீங்கள் யாரும் நெய்யை கூட போடாதீங்க, வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் திட்டாதீங்க. ஸோ இவ்வளோ ஜஸ்ட் 1 டீஸ்பூன் நெய் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அதை பீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த நெய் தேவைப்படுறது, வேறு எதுக்குமே இல்லை. அழகாக பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் மாவு அதோட கலந்துன்ட்டேன், கரெக்டாக உருட்டி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து கரெக்டான செவந்த பதத்தில் வந்துடுத்து. நம்ம இப்போ ஒரு உருண்டையாக அழகாக எடுத்து வச்சிடலாம். இனிமேல் இது உடையாது. ஒன்ஸ் வெந்துடுத்து அப்படின்னாக்க இது வந்து நன்னாவே இருக்கும். சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள், ஸோ தட் உள்ளே கூட நன்னா வேகும். இப்போ நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துன்ட்டு உங்களுக்கு சர்விங்கில் காட்டுறேன் உங்களுக்கு. சரி, அடுத்த ஈடு போட்டுட்டேன். எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. போட்டுட்டு இதை அப்படி பரட்டி இப்படி பரட்டி எல்லாம் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுடணும். ஸோ தட் அப்போ தான் அந்த உருண்டை அலண்டு போகாமல் அப்படியே வரும். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பட்டணம் பக்கோடா ஒரு வழியாக வந்துதா? ரொம்ப ஃபைனாக சூப்பராக இருக்குது. ஓகே, அதில் சின்ன மிஸ்டேக் நம்ம லேர்ன் பண்ணது, கொஞ்சம் நெய் கூட போனது தான். அதில் இன்னும் கொஞ்சம் மாவு கலந்துட்டோம். ஸோ கரெக்டாக வந்துடுத்து பதம். ஸோ எப்படி இருக்கே? டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்.
டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ஒரு நிமிஷம் இரு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறியாப்பா? ஆமாம் இதாக இருக்கு. எடு. அப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது பதம்? பதம் சொல்கிறேன், உடச்சாட்டம் அப்படி அம்முன்னு இருக்கு. அப்படி ஜம்முன் இருக்கா? கொஞ்சம் சத்தமாக பேசு, காதில் யாருக்கும் விழாது. நல்லா நல்லா இருக்கு. ஓகே. டேஸ்ட் தான் பார்க்கணும். சூப்பர். ஓ எக்ஸலண்ட், தேங்க்யூப்பா. அப்பா பண்ண பட்டணம் பக்கோடா எப்படி இருந்ததுன்னு எல்லாரும் உங்களுடைய ரிவ்யூஸை கமெண்ட்டில் எழுதுங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்பாவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை ஆல். அப்பா பை சொல்லிவிடு. Bye.